மனவாட்டிகளாக இருந்து விட்டால், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து விட்டால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து விட்டால், கரைகரையற்றவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையில் கழுவப்பட்டவர்களாக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நிற்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களாக இருந்து விட்டால், நீங்களும் அநேக பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக பெற்றெடுப்பீர்கள். அநேக ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள் நடத்துவீர்கள். அநேகரை விடுதலையாக்குவீர்கள். அநேகரை ராஜ்யத்திற்கு கொண்டு வருவீர்கள். அநேக கிராமங்கள் பட்டணங்களை சுதந்திரிப்பீர்கள். சுற்றி வருவீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய ஊழியத்திற்கான அழைப்பை கொடுத்து உங்களை ராஜ்யத்தின் ஊழியக்காரர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு திருச்சபையில் ஒரு தேவ ராஜ்யத்தின் ஆசை என்ன தெரியுமா? நீங்களும் நாம் விசுவாசிகளாகவே இருந்து மாண்டு போய் உங்களுக்கு நாங்கள் கொள்ளி வைப்பது, மண்ணெல்லி கொடுப்பது திருச்சபை ஊழியக்காரர்களுடைய ஆசை இல்லை. இந்த இடத்துல பிரசங்கம் கேட்கிற ஒவ்வொரு நபரும் இயேசுவுக்கு ஊழியக்காரர்களாக, ஆத்துமாதாயம் பண்ணுவர்களாக, சாட்சி சொல்லுகிறவர்களாக, இயேசுவை அறிவிக்கிறவர்களாக, திருச்சபைகளை நாட்டுகிறவர்களாக, ஆத்துமாதாயம் பண்ணி தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற மக்களாக ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். உங்களை தகுதிப்படுத்துகிறவர் கிறிஸ்து இயேசு மட்டுமே. உங்களை அழைக்கிறவர் கிறிஸ்து இயேசு மட்டுமே. உங்களை உயர்த்துகிறவர் கிறிஸ்து இயேசு மட்டுமே. உங்களுக்கு படிப்போ மற்றவைகளோ அவசியம் இல்லை. கிறிஸ்துவோடு இருந்து விட்டீர்கள் என்றால், தேவ சமூகத்தில் இருந்து விட்டால், பாவத்தை அருவருக்கும் அனுபவம் இருந்து விட்டால், இயேசுவை உலகத்திற்கு சொல்ல வேண்டும், மக்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்து விட்டதென்றால், நீங்கள் அநேகரை நீதிக்குட்படுத்தி தேவனுடைய ஊழியத்தை செய்து இந்த இடம் கொள்ளாமல் போகப்பட்ட ஊழியம் நிரம்பி, ஆத்துமாக்களால் நிரம்பி, இன்னும் அநேக கிராமங்களிலே உங்களுடைய திருச்சபைகள் கட்டப்படும். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேசத்தை நீங்கள் நிரப்புவீர்கள். தேசம் உங்கள் கரத்தில் கொடுக்கப்படும். நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்லுவார், நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள தேவனுடைய பிள்ளையே, நீ தேவன் இந்த உலகம் உண்டானது முதல் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்திலே பிரவேசி என்று உங்களை சொல்லுவார். தேவ சந்தோஷம் ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை? ஆண்டவருடைய ஊழியத்தின் மேல் ஆசை இல்லாததுதான் காரணம். ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும் என்ற ஆசை இல்லாததினாலே, இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததினாலே கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே சந்தோஷம், தேவனுடைய சந்தோஷம் இல்லை, தேவனுடைய மகிழ்ச்சி இல்லை. தேவன் ஆயத்தம் பண்ணின மகிழ்ச்சி, சந்தோஷத்தை மக்கள் இழந்து போனதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை, சுவிசேஷ வேலையை, ஆத்துமாதாய வேலையை, கிறிஸ்துவை பிறப்பிக்க செய்கிற, கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கிற, அடுத்தவர்களுக்கு தேவனற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை குறித்து சொல்ல முடியாத அந்த அறியாமைதான் நாம் சந்தோஷத்தை இழந்து போனதற்கு